கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய ஏற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேதத்திலிருந்து கர்த்தர் சில எச்சரிப்புகளை நமக்கு கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் வேத வசனத்தின் அடிப்படையில் அதை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதன்படி நடக்க கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசுவாராக. முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதம் சொல்கிறது, ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கர்த்தர் ரட்சிப்பை குறித்து இங்கே பேசுகிறத பார்ப்போம். ரட்சிப்பில் அவர் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம தண்டனைக்கு என்ன செய்ய முடியாதா? தப்பித்து கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறேன். எச்சரிப்பை சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் செய்த முதல் பிரசங்கமே வேதம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதே மாதிரி தான் யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவர் செய்த பிரசங்கமும் அதே பிரசங்கம்தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. ஒருவேளை இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பு என்றால் என்னன்னு நம்ம தெரியாமல் இருக்கலாம். மனம் திரும்புதல், நம்ம ஒரு வழியாய் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். அந்த வழியில் ஜஸ்ட்டு திரும்பி, ஒருவேளை என்சிசிலாம் நீங்கள் போகும்போது ரைட் அபவுட்டன் போது போனவங்க அப்படியே திரும்பி அதே பாதையில் திரும்பி வருவாங்கள்ல, அதே மாதிரி போன ஒரு பாதையிலேருந்து அதுக்கு அடுத்த பாதையில் திரும்பி வருகிறது தான் மனம் திரும்புதல். வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதல் உண்டாகும் போது தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். வேதம் சொல்கிறது, தேவனே இந்த ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையே இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற அநேகருக்குள்ள ரட்சிப்புனா அவங்களுக்கு என்னன்னே தெரியும். ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் எவரில் ரட்சிப்புன்னு சொல்கிறாங்க, இது என்ன என்று சொல்லி அவங்க புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை குறித்து அவர் வேதம் அழகாய் நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் ரோமர் 10 ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்னு வேதம் அழகாய் சொல்கிறது. ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு தான் தேவன் என்று சொல்லி நம்முடைய சொந்த வாயினாலே நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் என்ன செஞ்சார்? கைகள் கால்களில் ஆணிகளால் கடவப்பட்டு தலையில் முள்மூடி சூட்டப்பட்டவராய், விழாவில் குத்தப்பட்டவராய் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் என்ன செஞ்சார்? அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையிலிருந்து அவருடைய சரீரத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து பிதாவின் சமூகத்தில் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதை நீ நம்பணும். தேவன் அவரை, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்பட. ரட்சிப்பு என்பது இதுதான். ஒன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று நீ வாயினால் அறிக்கை இடணும். 2வது ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் அவர் என்ன செஞ்சார்? உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சல் இருக்கிறார் என்று சொல்லி நீ உன் இருதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீ விசுவாசித்தால் நீ என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது. இது நம்மளால் என்ன செய்ய முடியாது? சொந்த முயற்சினால செய்ய முடியாது. கிருபையாய் கர்த்தர் நமக்கு தருகிறதா என்ன செய்யுது? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேகர் எத்தனையோ பாவங்களை செய்வாங்க, ஆனால் தாங்கள் பாவி என்று ஒத்துக்கொள்வதே கிடையாது. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ, இதெல்லாம் ஒரு பாவமா? எல்லாரும் செய்கிறாங்க, இந்த பாவத்தை தான் எல்லாரும் செய்கிறாங்க, நான் மட்டும் செய்தால் நீங்கள் என்னை திட்டுறீங்கன்ட்டு நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சு
ஆரம்பித்திருக்காங்க. உலகத்தில் மற்றவங்க செய்யாதையா நான் செய்கிறேன், உலகத்தில் எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குறாங்க, நான் லஞ்சம் வாங்கினேன் இல்லை, உலகத்தில் எல்லாரும் தான் சினிமா பார்க்குறாங்க, எல்லாரும் தான் தவறான காட்சிகளை, ஆபாச காட்சிகளை இன்றைக்கி மொபைல் ஃபோனில் பார்க்குறாங்க, எல்லாரும் தான் இன்றைக்கி எல்லாம் என் கூட படிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க, குடிக்கிறாங்க, வைக்கிறாங்க, என்ன மட்டும் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி கேட்குற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் திட்டமாய் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இலவசமாய் பெற்று கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அருமையான பெற்றோர்களே, உடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருக்கவே கூடாது. உடைய பிள்ளைகளின் ரட்சிப்பிற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நீங்களே இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. வருகிற காலங்கள் கொடிய காலங்களுக்குள்ள இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சந்ததிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் இதுவரைக்கும் இல்லாத பாவத்தின் உச்ச கட்டத்தை இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? நன்மையை தீமை என்று சொல்லி கொண்டிருக்கிறது, தீமையை நன்மை என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக இளம் பிள்ளைகள் எத்தனையோ விதமான பாவ கட்டுனால காரணம் என்ன தெரியுமா? அவங்க கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை நிமித்தம் அநேக காரியங்களில் அவங்க சிக்குண்டு கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெற்றோருக்கு அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேணும். ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது உங்கள் ரட்சிப்பை குறித்து நீங்கள் சற்று சிந்தாந்து பாருங்கள். உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நிச்சயமாய் அவருடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் டைம் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களை ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் பாவங்களை கழுவுங்க என்று சொல்லுங்க. நான் உண்மையாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னது போல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் அந்த முற்றிலுமாய் நேர் எதிர்மறையான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்லிட்டு போனார். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எல்லாரும் அவரை பொறுத்து ஸ்திரீகள் அவரை பார்த்து அழுதார்கள். அப்போ அவர் சொன்னார், பச்சை மரத்துக்கே இப்படி செய்வார்கள் என்று சொன்னால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? எருசலேம் குமாரத்திகளை எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆளுங்கள். இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பெற்றோர் அழுது கொண்டு இருக்கிறீங்க. வழி தெரியல, என் பிள்ளை எப்படி மனம் பார்வான்னு தெரியலையே, ஐயோ துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே, என் மகள் சரியான வழியில் செல்லவில்லையே என்று சொல்லி எத்தனை பெற்றோர் இன்றைக்கி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு வழி தான் ஆண்டவர் சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க. உங்கள் கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. என் பிள்ளையை நீங்கள் தான் மாற்றணும் என்று சொல்லி, என் பிள்ளைக்கு ஒரு ரட்சிப்பை கொடுங்க என்று சொல்லி கவலையற்று இருக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள் என்று சொன்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு தப்பிக்கவே முடியாது. அறிந்த பின்பு நம்ம இப்படியே ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த உலகம் சீக்கிரமாய் ஒரு அழிவுக்குள்ளே போக போகிறது. கர்த்தர் சீக்கிரமாய் தம்முடைய சபையை கூட்டி சேர்க்க வர மத்திய ஆகாயத்தில் வர இருக்கிறார். அவர் எப்பொழுது வந்தாலும் அந்த எக்கால தொனி கேட்கும்போது அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அல்லவா? அதற்கு இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி ஆயத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா? இயேசுவை சந்திக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தமாக இருக்கிறோமா? இப்பொழுது நான் மரித்தாலும் தேவ சமூகத்தில் இருப்பேன் என்று சொல்லி உங்களால் நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமா? தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. என்னுடைய அருமையான ஒரு மகள், என்னுடைய மகள் கடந்த மாதம் கர்த்தருக்குள்ள அவள் நித்திரையடைந்தா. 34 வயது நிறைந்த மகள். அவள் இறப்பதற்கு முந்தின நாள் என்னிடம் சொன்ன ஒருவருக்கு அத்தை, அம்மா எனக்கு பிடித்த பாட்டை போடுங்கம்மா அப்படின்ட்டு. என்ன பாட்டுமான்னு கேட்கும்போது சொன்னான், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. அதுக்கு முன்பாக ஆண்டவர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அவளுடைய டைரியில் எழுதி ஆண்டவருக்கு அவள் நன்றி செலுத்தினாள். ஒரு வியாதியில் அவள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் தனக்கு செய்த எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாள். இறப்பதற்கு முந்தின நாள் அதுதான் சொன்னான், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரே ஒரு ஆறுதல் அதுதான். மகளை இழந்து நாங்கள் வாடிக்கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு அவள் இளைப்பாரி கொண்டிருக்கிறாள். நாள் ஒன்று வரும், நிச்சயமாய் நாங்களும் போய் அவளை சந்திப்போம். அவள் இறந்ததுக்கு பிறகு தான் நான் இன்னும் நினைக்கிறேன், ஆண்டவரே இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. என் மகள் உங்கள் சமூகத்தில் பார்க்கணுன்னா என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்க. உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்து கவலையோடு இருங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால்
தயவு செய்து இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பிற்காக ஆண்டவர் சொன்னது போல எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அவருடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் அழ வேண்டும். வேதம் திட்டமாய் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. வேதம் இன்னும் அநேக எச்சரிப்பை நமக்கு கொடுக்குற. எடுக்கலாம், எபிரேயர் 6:4 வாசிங்க, பார்க்கலாம். 4 சொல்லுறது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறார். இன்னொரு எச்சரிப்பு, இவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க தான், நல்ல ஆண்டவரால் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக பிரகாசித்தவர்கள் தான். ஆனால் பரம ஈவெல்லாம் அவங்க ருசி பார்த்தாங்க, பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றிருந்தாங்க, தேவனுடைய வார்த்தை நல் வார்த்தையை அவங்க அனுபவித்திருந்தாங்க, ருசி பார்த்திருந்தாங்க, உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டதுனால கிடைக்கிற பலன்கள் எல்லாம் அவங்க ருசி பார்த்தாங்க. ஆனால் திடீரென்று சொல்லி ஆண்டவரை மறுதலித்து போனார்கள். இயேசுவை என்ன செஞ்சுட்டாங்க? மறுதலித்து போனவர்கள். அப்படி போனாங்கன்னா அவங்களை எப்படிப்பட்டவங்களாம்? தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்களாய் மாறி போகிறாங்க. திரும்ப அவங்க மனம் திரும்புறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் நல்ல ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்காக நின்றவர்கள் ஏதோ ஒரு பாவத்தில், இன்னைக்கு எத்தனை பேரை உலகத்தில் பார்க்குறோம், பாவத்தில் விழுந்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற விதமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கூட நிறைய பேர் இன்றைக்கி விழுந்து போய் கிடக்கிறாங்க. ஆனால் அதை குறித்து அறிவில்லாமல் தைரியமாக இன்றைக்கி பேசிக்கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். வேதமாக தான் சொல்கிறது, அவங்க திரும்ப மனம் திரும்பதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அந்த 7:8 சொல்லுகிறது, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். மழை பெஞ்சு அந்த மழை தண்ணியை குடித்து வளர்கிற செடி நல்ல ஒரு பயிரை முளைப்பிக்கும் போது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடி ஆனால் மழை பெஞ்சு நல்லா அந்த தண்ணியை உறிஞ்ச பிறகும் அது முள் செடிகளையும் முள் பூண்டிகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாயிருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. இப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு தரம் ஆண்டவருடைய காரியத்தை எல்லாவற்றையும் ருசி பார்த்துட்டு ஆண்டவரை விட்டு மறுதலித்து போனவர்களுக்கு வேதம் சொல்கிறது, சுட்டரிக்கப்படுது அக்கினினால நரகத்தில் சுட்டரிக்கப்படுவது அவருடைய முடிவு. எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி மாறி போனது தெரியுமா? ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக அப்படி வாழ்ந்த அற்ப பாவத்திற்காக, அற்ப நேர சந்தோஷத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு விலகி சென்றவர்கள், இயேசுவை விட்டு விலகி சென்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்படி நம்ம சிக்கொண்டு போய்விடவே கூடாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான் சொல்லுறது. ஒரு தடவை விழுந்துட்ட உடனே எழும்பி விட வேண்டும். ஆண்டவரே, தெரியாம இந்த பாவத்தை செய்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி எழும்பி விட வேண்டும். ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி, இந்த ஆண்டவரா எனக்கு யாருன்னே தெரியாது, இயேசுவா எனக்கு யாரு, நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்தவர்கள் இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று திரும்பி போவார்கள் என்று சொன்னால், திரும்ப அவர்கள் ஆண்டவரிட வருவது அது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடவே கூடாது. தெரியாம ஒருத்தர பாவம் செய்து விட்டால் பரவாயில்லை, உடனடியாக ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும், நம்முடைய இருதயமே நம்ம குத்த ஆரம்பிக்கும். நீ செய்தது தப்பு தப்பு, அதிலிருந்து மன்னிப்பு பெறாத வரைக்கும் உள்ளம் குத்தி கொண்டே இருக்கும் அல்லவா? அந்த எண்ணம் வரும்போது உடனடியாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட வேண்டாம். ஆனால் அந்த மனசாட்சியை அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடி கடினப்படுத்தி கொண்டே இருந்தா திரும்ப அவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுதலித்து போய்விடவே கூடாது, ஆண்டவரை விட்டு மறுதலித்து போய்விடவே கூடாது. இன்னும் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 10:26-27, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாயிருந்தால்
பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்னியே இருக்கும். அங்கே பார்த்தோம், மறுதலித்து போனவர்கள் என்ன செய்கிறாங்களா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற மறுதலித்து போனவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாங்களா, அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இங்கே இன்னொரு வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிய அறிவு. நல்ல சத்தியம் தெரியும், ஆண்டவரை குறித்து எல்லா காரியமும் தெரியும். அந்த அறிவை நல்லா அடைந்த பின்பு திரும்பவும் மனப்பூர்வமாய் தெரிந்தே, இது தப்பு, இது பாவம் அப்படின்னு தெரிந்தே பாவம் செய்கிறவளா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே ஒரு தரமாக தான் என்ன செஞ்சது, பலியிடப்பட்டது. ஒரே ஒரு தரமாய் சிலுவையில் பலியிடப்பட்டு அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு காணிக்கிறாரு. அதனால ஒரே தரம் பலியிடப்பட்டது, வேறொரு பலி இல்லை. இன்னும் அதற்காக பாவத்திற்காக பலியிடப்பட இனி வேறொரு பலி இராமல் இனிமே அடுத்தது அவங்களுக்கு என்னதான் வருமா, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரியும், என்னம்மா இவங்க என்ன இப்படியே எச்சரிப்பாகவே பேசுகிறாங்கன்னு. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இனி காலம் செல்லாது. இப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி என்றென்றும் நித்தியமாய் வாழப்போகிற நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். எந்த ஆத்துமாவும் வேதம் அழகாய் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? சரீரத்தை கொல்ல வல்லவங்களுக்கு பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்க. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ பேர் கொலை செய்யப்படுகிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. யாருக்கு நம்ம பயப்படணும்னு வேதம் சொல்கிறது, மரித்த பின்பு இந்த சரீரத்தையும் ஆத்துமா நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படணும். அதற்கு தப்பணும்னா நம்ம எப்படி நடக்கணும்னு தான் வேதம் சொல்கிறது. இந்த கடைசி காலங்களில் தயவுசெய்து இந்த எச்சரிப்பை நீங்கள் விட்டு விலகி விடாதீங்க. ஆண்டவரை அறிந்த பின்பும் மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்வோம்னா பட்சிக்கிற கோபாக்கினை. அங்கே பார்த்தோம், அவங்களை மனம் திரும்ப வைக்கிறது கூடாத காரியம். ஏன்னா தேவனை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு வரும், பட்சிக்கிற ஒரு கோபாக்கினை, பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மறுதலித்து போய்விடக்கூடாது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு மனப்பூர்வமா தெரிஞ்சே நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அந்த எபிரேயர் அதே 10ஆம் அதிகாரம் 28-29 பார்க்கலாம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. 4வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய பிரமாணம், அதாவது நியாய பிரமாணம். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாய பிரமாணத்தின்படி ஜனங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு 10 கட்டளைகளையும் நிறைய கற்பனைகளையும் அவர் கொடுத்திருந்தார். அப்போது அந்த காலத்தில் அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்காதவங்களுக்கு 2-3 சாட்சி இருக்கும். இவன் இப்படி தான் செய்தான் அப்படின்னு சொல்லி சாட்சிகள் இருந்தால் என்ன செஞ்சுருவாங்க, அந்த சாட்சியின் ஒருவேளை கல்லெறிந்து கொள்வார். நிறைய அங்கே நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். லேவியராகமம், உபாகமம், யாத்ராமத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், நீதி, நியாயங்கள் தான் இருக்குது. அதன்படி செய்யாட்டினா சாட்சிகள் இருந்தால் அதற்கேற்ற அவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்கள் சாகிறத பார்க்கலாம். அது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, இயேசு கிறிஸ்துவை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா காலின் கீழ் மதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, நம்ம பரிசுத்தம் செய்கிறது யாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளை என்ன செய்யுது, பரிசுத்தம் நம்மளோடு அவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறது. அதை எப்படி என்றாங்களாம், அசுத்தம் என்று எண்ணி கர்த்தர் கிருபையாக அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். யோசித்து பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஒருவேளை ரட்சிப்பை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் யோசித்து பாருங்க. நம்ம
கர்த்தர் நம்ம மேலே கிருபை வச்சதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்மளால ரட்சிக்கப்படலை. எத்தனையோ இப்போ நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட படித்தவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் இன்னும் அந்த பாவத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம செய்த நீதியின் கிரியையில் நிமித்தம் அல்ல, நம்முடைய செயல்பாடுகளின் நிமித்தம் அல்ல, கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை நம்ம அசட்டை பண்ணும்போது என்ன செய்கிறோமா, கிருபையின் ஆவியை நம்ம என்ன செய்கிறோம், நிந்திக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நிந்திக்கும் போது எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு, கொடிதான ஆக்கினை, ஒவ்வொரு தீர்ப்புமே பயங்கரமாய் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பதா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே, தேவனுடைய கையில விழுகிறது பயங்கரமா இருக்கு. அதுக்கு தான் இந்த கிருபையின் காலத்திலே நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். கிருபையின் காலத்தை அசட்டை பண்ணவே கூடாது. கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற அந்த நாட்களில் நம்ம என்ன செஞ்சோம், பிரயோஜனப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எல்லாருக்கும் கொடுக்கிற எச்சரிப்பு, ஒருவரையும் நரகத்தில் தள்ளுவது கர்த்தருடைய சுத்தம் கிடையாது. ஆண்டவர் நரகம் யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டது தெரியுமா, பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகவும். ஆனால் மனுஷன் இன்னைக்கு இந்த தெய்வம், இந்த எனக்கு ரட்சிப்பை வணங்கின தெய்வம் வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு, மனம் அறிய அவன் உதறி தள்ளிவிட்டு போறதுனால தான் அவன் எங்கே தள்ளப்படுகிறான், பிசாசுக்கு உண்டாக்கப்பட்ட நரகத்தில் அவன் தள்ளப்படுகிறான். அதுக்கு தான் எச்சரிப்பா இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்ம பார்த்தது போல பெரிதான ரட்சிப்பு, கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. ரட்சிப்பு என்னன்னா பாவத்திலிருந்து விடுதலை. எப்படி விடுதலை படுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இலவசமாய் நமக்கு கிடைக்கிறது. நாம் செய்கிற நல்ல கிரியையில நிமித்தம் அல்ல, அவருடைய கிருபை, அவர் நமக்கு பாராட்டின தயவு, அவர் நம்மையில் வைத்த அன்பு நிமித்தம். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவருக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். யாரெல்லாம் இயேசுவே என்று சொல்லி அவரை தேடி வந்து என் பாவத்தினால நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்கும்போது அந்த ரட்சிப்பை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் தண்டனைக்கு நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. ரெண்டாவது ஒரு குறித்த பார்த்தோம், ஆண்டவர் நல்லா தெரியும், ஆண்டவர் கூடவே வாழ்ந்தவங்க தான் எல்லாம் ஆண்டவர்களுடைய ரட்சிப்பினாலே வருகிற அத்தனை காரியங்களையும் அனுபவித்தவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு உறவின் நிமித்தம் அந்த உறவை அவங்களால புறக்கணிக்க முடியாது. ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இந்த உறவு தான் அவங்களுக்கு மேலானதாக இருந்தது. சில காரியங்கள், சில பாவங்கள் தான் அவங்களுக்கு இனிமையாய் தோன்றினபடினால எல்லாவற்றையும் மறுதலித்து போனவர்கள், இயேசு என்று வேண்டாம் என்று சொன்ன போனவர்கள் தேவனுடைய குமாரனை திரும்ப அவங்களே சிலுவையில் அறையிறபடினால அவங்க எப்படிப்பட்ட கொடிதான வேதமழாய் செல்கிறது, அவங்கள என்ன செய்ய முடியாது, திரும்ப அவங்க ரட்சிக்கப்படும்படியாய் புதுப்பிக்கிறது என்ன செய்யணும், கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஒரு 2 ஓமையின் மூலம் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு மழை பெஞ்சு நல்ல பயிரை விளைஞ்சிச்சுன்னா அது ஆசீர்வாதம் பெறும், ஆனால் அதே மழை தண்ணியை குடிச்சிட்டு முட்களை ப்ரொடியூஸ் பண்ணும் என்று சொன்னால் அது என்னமோ சுட்டரிக்கப்படும், அக்னினால சுட்டு. அப்படிப்பட்ட மனிதர்கள் நரக அக்னினால் சுட்டரிக்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது நம்ம ஒன்று பார்த்தோம், அது என்ன என்று சொன்னால் சத்தியத்தை எல்லாம் தெரியும், வேதத்தை பற்றி அத்தனையும் தெரியும், வசனம் எல்லாம் தெரியும், ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறான்னு எல்லாமே தெரியும். அதான் சத்தியத்தையும் அறியும் அறிவை ஃபுல்லாக பைபிளை பற்றி அவ்வளவும் தெரியும். ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்னு தெரியும். எல்லாம் அறிஞ்ச பின்பும் மனம் அறிய மனப்பூர்வமாய், யாரும் சொல்லி அல்ல, தாங்க மன இஷ்டப்பட்டபடி பாவம் செய்வோம் என்று சொன்னார். பாவங்களின் நிமித்தம் வேறொரு பலியினை செலுத்தப்படாது, ஒரே தரம் தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பாவத்திற்காக என்ன செஞ்சது, பலியிடப்பட்டது. மனப்பூர்வமாய் நம் பாவம் செய்வோமா என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்பு மட்டுமல்ல, விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிஞ்சுச்சுன்னா யாருக்கிட்ட நிற்க முடியாது. அந்த பயம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்புள்ள தெய்வம் தானே, கிருபையுள்ள தெய்வம் தானே, நம்ம எத்தனை தடவை பாவம் செய்தாலும் மன்னிப்புகிறார். இது உண்மைதான் அவரை குறித்து. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. அவர் கோபம் வருகும் என்று சொன்னால் வேதத்தில் பாருங்க, ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு காரியம் வரும். வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம்
கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் 15, 16, 17 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ஆண்டவருடைய கோபாக்கினை நாள் முன்னு யாருமே முன்னுக்கு நிற்கவே முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் இரக்கம் பாராட்டி கொண்டார், இதுவரைக்கும் அவர் கிருபை தந்தார். அதனால கோபாக்கினைக்கு நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4வது, அவருடைய நம்ம பரிசுத்தம் செய்த தேவனை அவருடைய இரத்தத்தை நம்ம காலின் கீழ் மிதிக்கிறதுக்கு ஒப்பாய் மாறிவிடுவோம் என்று சொன்னால் கிருபையின் ஆவியை நாம் நிந்திக்கிறோம். கொடிதான ஆக்கினைக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறி போகிறோம். அப்படிப்பட்ட எதுவும் நமக்கு சம்பவிக்க வேண்டாம் என்று சொன்னால் இப்பொழுதே இரட்சணை நாள் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த சாயங்கால வேலை இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருவராவது ரட்சிப்பை இழந்துவிடக்கூடாது, ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருக்கக்கூடாது ஆண்டவரை, மறுதளித்து போய்விடக்கூடாது, சத்தியத்தை அறிந்த பெருமை மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது அப்பா ஆண்டவரே. கிருபையின் ஆவியை நிந்தித்து விடக்கூடாது ஆண்டவரே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து போட்டு விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் கோபாக்கினை ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்களாய் இன்றைக்கு ஆண்டவரை, இன்றைக்கு அப்பா ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் கர்த்தாவை நீங்கள் புதுப்பித்து விடுங்க ஆண்டவரே. ஒருவர் நரகத்திற்கு போவதும் சுத்தம் அல்ல ஆண்டவரே. ரட்சிப்பை இழந்து போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள கழுவப்பட தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே. தற்செயலாக இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் உண்மை அறியாதவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவே எனக்கு இறங்கும், என் பாவங்களை மன்னியும், உங்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் தேவனுடைய குமாரன், நீங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறீங்களா என்று அறிக்கையிடும் போது கர்த்தர் அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குறீங்களாப்பா. கர்த்தர் உடைய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே, மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தர் இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.